ஹாய்ங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே வாழ்க்கை சேம்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பட்டன் ஒர்க்கே ஆகிறதில்ல. அவர் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார் அப்துல் கலாம் சார், எல்லாரும் கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கனவுலேயே பார்ஷியாலிட்டி இருக்கே. ஒரு பணக்காரன் கனவு காணான்னு வச்சுக்கோங்களேன், ஏய் பிஸ்னஸ் மைண்டா உனக்கு எப்படிடா இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு ஏழை கனவு காணான்னு வச்சுக்கோங்களேன், போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா இந்த ஏழைங்களுக்கு வேலை செய்யணும், சாப்பிடணும், இப்படியே அவங்கள வளர்த்தி வச்சிட்டாங்க. அதனால அது அவங்க ஃபால்ட் இல்லை, அது யூனிவர்சல் ட்ரூத்தே அப்படிதான் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுலேயும் ஒரு சில பேர் முட்டி மோதி மேலே வந்தாதான் உண்டு. யாரும் கைப்பிடிச்சி தூக்கி விடவும் முடியாது, இங்கே ஏனியை பிடிச்சி தள்ளி விட தான் ஆள் இருக்காங்க. அவ்வளோ ஏங்க. இப்போ ஒரு பணக்காரனே ஒரு கேஸில் மாட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸை நொடியில் இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுவே ஒரு ஏழை தப்பே பண்ணலனாலும் அந்த இடத்துல இருந்தான்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவனை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அவன் வாழ்க்கையை சீர்வச்சிருவாங்க. சொசைட்டி அவன் உன்னை பொறுக்கின்னு கூப்பிடும். அப்புறம் எங்கே போனாலும் உனக்கு வேலை கிடைக்காது. அந்த சொசைட்டியில் அவன் வாழ்கிறதே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கெட்டது அப்படின்ற மாதிரி அவனே நினைக்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கான். பணக்காரன் ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறாங்க, ஆனால் ஏழை அடுத்த வாரம் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறான். எல்லாருக்குமே அதே 24 மணி நேரம் தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை இல்லை. நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம், அடடா இப்படிதான் லைஃப் இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் ரியல் லைஃப்பில் மோட்டிவேஷன் கூட மினிமம் பேலன்ஸ் தேவைப்படுது. எஜுகேஷன் பிஸ்னஸ் ஆயிடுச்சு, டேலண்ட் ஸ்பான்சர்ஷிப் ஆயிடுச்சு. அவ்வளோ ஏங்க சக்ஸஸ் கூட சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் போயிட்டு இருக்குது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா.